உக்ரைன் அரசாங்கம் கடந்த ஒரு மாசமாவே விக்டரி பிளான் அப்படிங்கிற பேர்ல ஒரு கனவு திட்டத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கனவு திட்டத்தின் வாயிலா ரஷ்யாவை நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது உக்ரைனோட கிளைம். ஆனா இப்போ உக்ரைனோட அந்த கனவு திட்டத்தை ரஷ்யா சுக்குநூறா நொறுக்கி இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உக்ரைனுடைய அந்த கனவு திட்டம் என்ன, ஸோ இந்த திட்டத்தை ரஷ்யா சுக்குநூறா நொறுக்கினது எப்படி, இந்த ஒரு விஷயத்துல அமெரிக்கா ஒதுங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி பல விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி உக்ரைன் அரசாங்கம் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய டிவர் பகுதியில் இருக்கிற 2 ஆயுத கிடங்குகள் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதல்ல அந்த ஆயுத கிடங்குகள் ரெண்டுமே பார்ஷியல் டேமேஜ், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல டேமேஜ் அப்படின்னே சொல்லலாம், அந்த டேமேஜ் ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த தாக்குதலை உக்ரைன் அரசாங்கம் இப்போ அவங்க கைப்பற்றி அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற குர்ஸ்க் பிராந்தியத்திலிருந்து தான் நடத்தியிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், உக்ரைன் படைகள் குர்ஸ்க்ல இருக்கிறதுனால தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சிடுவாங்களோன்ற கவலை ரஷ்யாவுக்கு சுத்தமா கிடையாது. ஆனா குர்ஸ்க் பிராந்தியத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுல ரஷ்யாவுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்பா, ஒரு போர்னு வந்துட்டாலே ஆயுத கிடங்குகளை குறி வச்சு தாக்குதல் நடத்துறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா இந்த தாக்குதலை நம்ம அப்படி சாதாரணமாக கடந்து போயிட முடியாதுங்க. காரணம், கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே உலக அரசியலே இந்த ஒரு பர்டிகுலர் தாக்குதலை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் இதை பற்றி நம்ம தனியாகவே இப்போ வீடியோ போட்டிருக்கோம். ஏன்பா அப்படி என்னப்பா இந்த தாக்குதலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த ஒரு 2-3 வாரமாகவே விக்டரி பிளான்ற ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிறத செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த விக்டரி பிளான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அப்பையிலிருந்தே கிளைம் பண்ணிட்டு வரா. அப்படி இந்த ஒரு விக்டரி பிளானை சப்மிட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கே வந்திருக்கார். ஸோ நேற்று அமெரிக்க அதிபரான ஜோ பைடனை பார்த்து இந்த விக்டரி பிளான் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி கொடுத்துருக்கிறாரு. சரி, இதில் என்ன இருக்குது, என்னதான் அதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, அதில் இருக்கிறது எல்லாமே ராஜ ரகசியம்பா, நாங்கள் யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை இப்போ வரைக்கும் சீக்கிரட்டாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் ஜெலன்ஸ்கி ஓப்பனாக சொல்லியிருக்கா. அப்படி அதிலிருந்தே உக்ரைனினுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சரி, ஜெலன்ஸ்கி அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்டரி பிளான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை மேற்குலக நாடுகள் அவர்களோட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி வழங்கணும். ஸோ அப்படி அனுமதி மட்டும் வழங்கிட்டாங்கன்னா இந்த விக்டரி பிளானை வச்சு ஈஸியாக ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கியோட ஒரு கிளைம். ஸோ இப்போ உக்ரைனோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. மேற்குலக நாடுகளுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள ரொம்ப டீப்பாக தாக்குதல் நடத்தணும். முக்கியமாக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே அவங்க நாட்டை உக்ரைனோட தாக்குதலிருந்து பெரிய அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ பெருசாக இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஒரு டேமேஜுங்கிறது ஏற்படலை. ஆனால் இந்த மாதிரி குர்ஸ்க் பிராந்தியத்தை பயன்படுத்தி ரொம்ப டீப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குறி வச்சு தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரஷ்யா மக்களுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதன் விளைவாக ரஷ்ய அரசாங்கத்துக்கும் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி குர்ஸ்க் பிராந்தியத்தை பயன்படுத்தி தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ள டீப்பாக தாக்குதல் நடத்துறதன் மூலமாக உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை அப்படியே ரஷ்யாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் உக்ரைனினுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அப்படி போர் ஒன்ஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா உக்ரைனில் கொடுக்குற அந்த வார் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறதையெல்லாம் குறைக்க ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே கொலாப்ஸும் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் உக்ரைன் போயிட்டு ரஷ்யாவுக்கு வாங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி ஒரு இன்வைட் கொடுக்கணும். அப்படி இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு ரஷ்யா வந்தாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஸ்கை ஒரு ஆயுதமாக உக்ரைன் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் குர்ஸ்கில் இருந்து வெளியேறிடுறோம், ஆனால் அதுக்கு பதிலாக ரஷ்யா இது வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கேப்சர் பண்ணாங்களோ அதையெல்லாம் மொத்தமாக விட்டுட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கோரிக்கைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா போரை நிறுத்திக்கலாம்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் சொல்லும். ஸோ ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்கன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ஜெயிச்சதுக்கு சமம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உக்ரைனோட விக்டரி பிளான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வகையில் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்குள்ள டீப்பாக தாக்குதல் நடத்துறதுக்கு மேற்குலக நாடுகளுடைய 3 முக்கிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க.
ஒன்று அமெரிக்காவினுடைய அட்டாகம்ஸ், ரெண்டாவது பிரிட்டனினுடைய ஸ்டார்ம் ஷேடோ, மூன்றாவது பிரான்சினுடைய ஸ்கால்ப் மிசைல். ஸோ இந்த 3 மிசைலையும் அவங்க பயன்படுத்த அனுமதி கொடுத்தாங்கன்னா இதன் மூலமாக ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் தாக்குதல் நடத்துவாங்க. ஆல்ரெடி பிரிட்டனும் பிரான்ஸும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அமெரிக்கா உள்ளே பூந்து வேண்டாம் இது விபரீத விளையாட்டுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த 3 மிசைலில் எதை பயன்படுத்தணுன்னாலும் அமெரிக்காவினுடைய ஒப்புதல் இருந்தால் தான் இப்போ உக்ரைனால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உக்ரைனுக்கு எழுந்திருக்குது. ஸோ இதனால தான் எப்படியாச்சும் பைடனை இந்த விக்டரி பிளான்னு சொல்லக்கூடிய திட்டத்தை முன் வச்சு கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லி உக்ரைன் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக தான் இப்போ ஜெலன்ஸ்கி நேற்று பைடனை சந்தித்து பேசியிருக்காப்படி. ஆனால் பைடனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உக்ரைனால் இப்படி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் செப்டம்பர் 21ஆம் தேதி, அதாவது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய இந்த 2 ஆயுத கிடங்குகள் மேலேயும் ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த தாக்குதலை நடத்துனதன் மூலமாக எங்களால் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும், ஸோ எங்களுக்கு உங்களோட மிசைலையும் கொடுத்தீங்கன்னா இன்னுமே இதை நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பைடன் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஜெலன்ஸ்கி இப்போ முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் இங்கே தாங்க ரஷ்யா உள்ள பூந்து விளையாட ஆரம்பிக்குது. மேற்குலக நாடுகளையே அதிர வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்து உக்ரைனோட இந்த விக்டரி பிளானுக்கு கிட்டத்தட்ட மூடு விழாவே நடத்திட்டாங்க. அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிங்க பெலாரஸினுடைய அதிபரான அலெக்சாண்டர் லியூகஷென்கோ அவருடைய நாட்டு இராணுவ வீரர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த மாதிரி பெலாரஸ் நாட்டுக்கிட்ட ஒரு பொருளாதார பலம்ங்கிறது இல்லை, அதனால தான் நம்மளால் இந்தியா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ சைனா மாதிரியோ ஒரு போரை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதற்கு மேலேயும் பெலாரஸ் இப்படியே இருக்க முடியாது, கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு போருக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் ஒன்று கொடுக்குறார். ஸோ பெலாரஸ் ஒரு போருக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்தது. ஸோ பெரிய பேசு பொருளாக இது அப்போ பார்க்கப்பட்டது. ஸோ இவர் இப்படி பேசினா ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று ஜெலன்ஸ்கி பைடன் கிட்ட விக்டரி பிளானை ஒப்படைக்கிறாரு. முந்தா நேற்று ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்ட்ரைனில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஒன்று பண்ணுறார். ஸோ பெலாரஸுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு நாடு தாக்குதல் நடத்துச்சுன்னா அது ஒட்டுமொத்த ரஷ்யாவுக்கு எதிராக நடத்துகிற தாக்குதலுக்கு சமம். ஸோ கண்டிப்பாக தாக்குதல் நடத்துகிற நாட்டுக்கு எதிராக நாங்கள் அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்த யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூக்ளியர் பாலிசியவே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ பெலாரஸுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு நேட்டோ நாடு தாக்குதல் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, பெலாரஸின் சார்பாக ரஷ்ய அரசாங்கம் அந்த நாட்டு மேலே அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தும். ஏன்பா இதுக்கும் உக்ரைன் பிரச்சனைக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இல்லாத மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் புட்டின் மேற்குலக நாடுகளுக்கு விட்ட ஒரு இன்டைரக்ட் வார்னிங் அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகள் மட்டும் அவர்களுடைய ஆயுதத்தை ரஷ்யாவுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் ரஷ்ய அரசாங்கம் பெலாரஸின் மூலமாக உக்ரைன் மேலே ஒரு போரை அறிவிப்பாங்க. ஸோ பெலாரஸும் உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தும். சரி, பெலாரஸை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகள் நினச்சாலும் முடியாது. காரணம், பெலாரஸ் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ரஷ்யாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சமம். ஸோ என்னதான் பெலாரஸ் கிட்ட ஒரு அணு ஆயுதம்ங்கிறது இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த நாட்டை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை மேற்குலக நாடுகளுக்கு இந்த ஒரு பாலிசி சேஞ்ச் மூலமாக ரஷ்யா உருவாக்கி இருக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, என்னதான் பெலாரஸ் உக்ரைன் மேலே பயங்கரமாக தாக்குதல் நடத்தினாலுமே கூட மேற்குலக நாடுகள் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இப்போ புட்டின் மேற்குலக நாடுகளுக்கு கொடுக்குற அந்த இன்டைரக்ட் வார்னிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாலிசி சேஞ்செல்லாம் பண்ணிட்டேன், நீ மட்டும் உன்னோட ஆயுதத்தை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்த அப்படின்னா பெலாரஸ் உக்ரைன் மேலே போர் தொடுக்கும், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஆகிறத பார்த்துக்கோங்க, நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்டைரக்ட் வார்னிங் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் பாருங்கள், ஜெலன்ஸ்கி அவரோட விக்டரி பிளானை கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புட்டினுடைய இந்த நியூக்ளியர் டாக்ட்ரைன் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஆனால் நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே அதை பற்றி பேசியிருந்தோம். கூடிய சீக்கிரம் ரஷ்ய அரசாங்கம் அவர்களுடைய அணு ஆயுத கொள்கையை மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக தெரியுதுன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிலைமையில தாங்க அமெரிக்க அரசாங்கம் அவங்க நாட்டோட உளவுத்துறை கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்குறாங்க. இந்த மாதிரி உக்ரைன் அரசாங்கம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதி கேட்குறாங்க, நம்ம கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. ஸோ அதற்கு அமெரிக்க உளவுத்துறையில் இருக்கிற முக்கால்வாசி அஃபீஷியல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், அப்படி மட்டும் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதி கொடுத்தா ரஷ்ய அரசாங்கம் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டணி நாடுகளுக்கு எதிராக
ஒரு லித்தல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, ரஷ்யா ஆல்ரெடி இப்போ ஷேடோ வார் அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இன்னுமே ஃபோர்ஸாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு ஆபத்து. அது மட்டும் இல்லை, நம்ம என்னதான் இந்த மிசைலெல்லாம் உக்ரைனுக்கு பயன்படுத்த கொடுத்தாலுமே கூட இந்த மிசைலோட ரேஞ்சில் இருந்து ரஷ்ய அரசாங்கம் அவங்களோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உடனடியாக மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராமல் பார்த்துக்குவாங்க. அதே சமயம் நமக்கு எதிரான தாக்குதலையும் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, அமெரிக்க அதிபரான பைடனினுடைய ஒரு கையில் உக்ரைனோட விக்டரி பிளான் இருக்குது, இன்னொரு கையில் அவங்க நாட்டோட உளவுத்துறை ரஷ்யாவுக்கு எதிராக எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இதை ரெண்டையும் வச்சு பைடன் என்ன முடிவு எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.